அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பினுடைய 70ஆம் நிகழ்வு இது. நாம் கடந்த சில வகுப்புகளாக சோழர் காலத்திய சமூக அமைப்பு, ஆட்சி முறை, நில உறவுகள், இதை பற்றியெல்லாம் விரிவா பார்த்திருக்கிறோம். குறிப்பாக நொபுரு கராஷிமாவினுடைய வரலாற்று போக்கில் தென்னக சமூகம் என்ற நூலை அடிப்படையாக கொண்டுதான் இதை நாம் விரிவா பார்த்திருக்கிறோம். அவரே இதற்கு பிறகு ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு காலம் தமிழ்நாட்டுடைய வரலாற்றுல சோழர் காலத்துக்கு பிறகு ஒரு சமூக உறவுகளில் ஒரு அழுத்தமான முத்திரை பதித்த ஒரு காலம் என்பது விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய காலம். அது ரெண்டுக்கு இடையில ஒரு 200 ஆண்டுகள் இடைவெளி இருக்கு. இந்த 200 ஆண்டுகளை கடந்துதான் நம்ம விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு போக முடியும். விஜயநகர சாம்ராஜ்யம் குறித்து அவர் தனியாக நொபுரு எழுதியிருக்கிறாரு. நமக்கு அந்த புத்தகம் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் எப்படி சோழர் காலத்திய சமூக ஒருங்கிணைப்பு பற்றி கல்வெட்டு சான்றுகளோடு எழுதியிருக்காரோ அது போல விஜயநகர சாம்ராஜ்யம் பற்றி எழுதிய அந்த நூல் இன்னும் எனக்கு கிடைக்கல. அதே நேரத்துல எ கன்சைஸ் ஹிஸ்டரி ஆஃப் சவுத் இந்தியா என்ற ஒரு விரிவான நூல் ஆங்கிலத்துல ஒரு 400-500 பக்கங்களுக்கான ஒரு நூல் இருக்கு. அவர் எழுதியிருக்கிறாரு. அவரை தவிர சுப்பராயலு எழுதியிருக்கிறாரு. வேறு பல அறிஞர்களும் எழுதியிருக்கிறாங்க. அவர் எல்லாவற்றையும் தொகுத்து சீர்மை செய்து ஒரு புத்தகமா கொடுத்திருக்காரு. அந்த புத்தகம் எனக்கு கிடைச்சிருக்கு. எ கன்சைஸ் ஹிஸ்டரி ஆஃப் சவுத் இந்தியா, தென்னாட்டினுடைய ஒரு சுருக்கமான வரலாறு. அது அவருக்கே உரிய அந்த ஆய்வு முறை, புறஞ்சார்ந்த ஆய்வு முறை, சான்றுகளின் அடிப்படையில் புள்ளியியலை பயன்படுத்தி குறிப்பிட்ட வட்டாரங்களை நுணுக்கமாக எடுத்து ஒரு நுண்ணாய்வு முறை என்பதை அவர் கையாண்டிருக்கிறார். ஆனா அந்த தென்னகை சமூகத்தில் வரலாற்று போக்கில் தென்னகை சமூகம் அளவுக்கு இதற்குள் நமக்கு ஒரு துல்லியமான விவரமான ஆய்வு கிடைக்கலன்னா கூட ஏற்கனவே நமக்கு அவருக்கு இருந்த பார்வை தெரிந்திருக்கிறதுனால இப்ப இதை என்ன சொல்ல வர்றாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா அதற்கு போவதற்கு முன்னதாக 430 ஆண்டுகளுக்கு மேல் நிலைத்து நின்ற சோழர் பேரரசினுடைய அந்த காலம் அது எவ்வாறு முடிவுக்கு வந்தது, முடிவுக்கு வந்த உடனே என்ன நடந்தது, அப்படி அது முடிவுக்கு வந்தது என்பது இந்த சோழர் காலத்திய மாற்றங்களில் என்ன தாக்கம் ஏற்படுத்தியது என்பதை பற்றிய ஒரு சுருக்கத்தை நாம் இன்னைக்கு நமக்கு முன்னால் வைத்துக் கொண்டோம் என்றால் பிறகு நம்ம விஜயநகர சாம்ராஜ்யத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். அதுதான் முக்கியமான காலம். சோழர் காலத்துக்கு பிறகு முக்கியமான காலம் என்பது விஜயநகர பேரரசினுடைய காலம்தான். நம்ம ஏற்கனவே இந்த கல்வி வரலாறு பார்க்கிற போது விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய தோற்றம் பற்றி எல்லாம் பார்த்திருக்கோம். தோற்றம் பற்றி மட்டுமல்ல, அது எப்படி அழிந்தது, எப்படி அவர்கள் நாயக்கர்கள் காலத்திற்கு வழிவிட்டாங்க தமிழ்நாட்டில் என்பதெல்லாம் பார்த்திருக்கிறோம். அது பெரும்பாலும் ஒரு அரசியல் வரலாறாகத்தான் பார்த்தோம். ஆனா இப்ப நாம் சோழர் காலம் எப்படி முடிவுக்கு வந்தது என்பதையும், அப்படி முடிவுக்கு வந்ததால் தமிழ் சமூகத்தில் ஏற்பட்ட தாக்கங்கள் என்ன என்பதையும் சேர்த்து பார்க்க போறோம். சுருக்கமா கொஞ்சம் நினைவுபடுத்திக்கிறேன். 846 தொடங்கி 1279 வரையிலான 430 அல்லது 433க்கு மேற்பட்ட ஆண்டுகள் தான் சோழர் காலம் என்று நாம் குறிப்பிடுவது. விஜயாலயன் தொடங்கி 3ஆம் ராஜேந்திரன் முடிய உள்ள காலம் அது.
இந்த சோழர் காலம் இறுதிக்கு சென்று கொண்டிருக்கிற அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நலிவுற்று கொண்டும் சோழர்களுக்கு கீழே குறுநில மன்னர்களா சிற்றரசர்களா இருந்தவர்கள் பேரரசுக்கு எதிராக கலகம் பண்ணுகிற முயற்சி, சோழர் சமுதாயத்தில் ஏற்பட்ட நலிவுகளை பயன்படுத்தி கொண்டு வெளியிலிருந்து ஆட்கள் வருகிற முயற்சி, அதே காலத்தில் பாண்டிய நாட்டில் என்ன நடந்து கொண்டிருந்தது? பாண்டியர் வரலாற்றினுடைய ஒரு தனித்தன்மை என்னன்னா, களப்பிரர் காலம் தவிர பாண்டியர் ஆட்சி இல்லாத ஒரு காலம்னு ஒண்ணும் கிடையாது. சோழர்கள் பேரரசாக ஆட்சி நடத்தும் போது கூட அவர்கள் எங்கோ ஒரு மூலையில் பாண்டியர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார். ஒரு பாண்டியர் அல்லாம 2-3 பாண்டியர்களா கூட இருப்பாங்க. நெல்லையில போய் ஆட்சி செய்வது, தென்காசியில போய் ஆட்சி செய்வது, அல்லது வேறு ஏதாவது ஒரு மன்னரின் கீழ் ஆட்சி செய்வது, இல்ல சோழர்களுக்கு கீழேயே செய்வது, இப்படி பல விதமா அவங்க இருந்தாங்க. அப்ப சோழர் காலத்தினுடைய அந்த இறுதி பகுதியில பாண்டியன், நெடுஞ்சடையன், பராந்தகன் ஒரு முக்கியமான மன்னனா இருந்தான். அவனுக்கு பிறகு முதலாம் மரகுண பாண்டியன், மூன்றாவதாக சீமார ஸ்ரீவல்லபான். இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, கோசலர்களை ஆக்கி அவர்களை வழிக்கு கொண்டு வந்தாங்க. சோழர்களை முடிந்த வரைக்கும் தாக்குனாங்க. காடவர்கள்னு சோழர்களுக்கு கீழே இருந்த குறுநில மன்னர்களை தாக்குனாங்க. சோழர்கள் தெலுங்கு பகுதிக்கு சென்று சில பகுதிகளை பிடித்து ஆட்சி செய்ததுனால அவங்களுக்கு அங்கு தெலுங்கு சோழர்கள் என்ற பெயரே வந்துச்சு. அவங்க தெலுங்கு சோழர் என்று சொல்லுவாங்க. அவர்களை பணிய வைப்பது இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருந்துச்சு. இதுல கடைசியா வந்த 2 சுந்தரபாண்டியன்கள் தான் சோழர் ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டினவங்க. ஒருவர் மாரவர்மன் சுந்தரபாண்டியன், இன்னொருத்தர் சடாவர்மன் சுந்தரபாண்டியன். 210 முதல் 51 வரைக்கும் ஒருத்தரும், 51 முதல் 68 வரைக்கும் இன்னொருத்தரும். இந்த சடாவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் முடிஞ்சு போச்சு, சோழர் ஆட்சி முடிஞ்சு போச்சு. சோழ நாட்டின் மீது மட்டுமல்ல, இலங்கையின் மீது படையெடுத்தாங்க, கேரளத்தின் மீது படையெடுத்தாங்க. அதே போல மாரவர்மன் குலசேகர பாண்டியன் அதுக்கு பிறகு 1268 இருந்து 1310 வரைக்கும் ஆட்சி புரிகிறார். தந்தையை கொன்று முடிசூடிய சுந்தரபாண்டியன் 1310 ஆட்சியை பிடிக்கிறார். டெல்லியிலிருந்து இதுக்கு பிறகுதான் பாண்டியனும் இல்லாம சோழனும் இல்லாம மாளிகாப்பூர் படையெடுப்பு. 13ஆம் நூற்றாண்டு முடிவில் பாண்டிய நாடு அழிவை நோக்கி போகிறது. சுல்தான்கள் வெற்றி பெறாங்க, முகமதியர் ஆட்சி வந்துருது. வீரபாண்டியன் ஊர் ஊராக ஓடி ஒளிந்து கொண்டு திரிந்தார். மாளிகாப்பூர் அவரை விரட்டி சென்றார். தில்லை கோயில் சூறையாடப்படுது. வீரபாண்டியனுடைய படையில் இருந்த முஸ்லிம்கள் 20,000 பேர் மாளிகாப்பூருடன் சேர்ந்து கொண்டார்கள். திருவரங்கம் கொள்ளையிடப்பட்டது. மதுரை ராமேஸ்வரம் கொள்ளையிடப்பட்டு தீ வைக்கப்பட்டது. மொத்தத்தில் பாண்டிய நாடே தீப்பற்றி எரிந்தது. கோயில்கள் இடிந்து விழுந்தன. ஆனா தொடர்ச்சியா சண்டை பாண்டியர்களுக்குள்ளேயும் பாண்டியர்களுக்கும் மாளிகாப்பூருக்கும் இடையிலையும் தொடர்ந்து சண்டைகள் நடந்த அதனுடைய ஒரு விளைவு மாளிகாப்பூர் டெல்லிக்கு ஓடி போறார். அப்புறம் அவருடைய இடத்துல சுல்தான்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. ஜலாலுதீன் ஹசன் ஷா 5 வருஷம் ஆட்சி பண்றாரு. அலாவுதீன் உதாஜி ஆட்சி பண்றாரு. எல்லாம் முடிஞ்சு அதே காலத்தில் ஒரு புதிய பேரரசு, சோழ அரசை போல ஒரு பேரரசு, விஜயநகர சாம்ராஜ்யம் தொடங்கி வளர்ந்து கொண்டு இருந்தது. விஜயநகரத்தினுடைய அந்த கதையை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அதுல முதலாம் புக்கன் என்பவன் முதல் மன்னன். அவனுக்கு பிறகு வந்தவன் குமார கம்பனன் என்பவன். அவங்க எல்லாம் 1344 76 வரைக்குமான இது பண்ணாங்க. அவ்வளவுதான் இந்த செய்தி என்பது. ஆக மொத்தத்தில் 200 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில், சோழ நாட்டிலும் பாண்டி நாட்டிலும் எல்லா பகுதியிலும் குழப்பம் நிலவியது. கொள்ளை, திருட்டு, தீ வைப்பு என்று சமூகம் எந்த ஒழுங்குக்கும் உட்படாத சமூகமா இருந்துச்சு. மன்னர்களுக்குள்ளேயே கொலைகள், மன்னர் குடும்பத்திற்குள்ளேயும் கொலைகள், இப்படி எல்லாம் நடந்துச்சு. இதான் நம்ம இந்த 200 ஆண்டு காலத்தை பற்றி
அதனுடைய அரசியல் வரலாற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் தான் 1259 ஆட்சிக்கு வந்து பாண்டியர்களுடைய அதிகாரத்திற்கு புத்துயிர் கொடுத்தவன். சோழர்களுடைய ஆட்சியின் கீழ் நீண்ட காலம் இருந்தாச்சு அல்லது அவர்களுக்கு அடங்கி இருந்தாச்சு அப்படின்னு அவன் சோழர்களை எதிர்த்தும் சிங்களவர்களை எதிர்த்தும் தன்னுடைய படையை நடத்தான். அதே போல கேரளத்திற்கும் கொண்டு போய் கேரளத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து சேர்த்தான். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து இடையில அந்த வல்லாள மன்னன் 2ஆம் வல்லாளன்கிறவன் சோழ நாட்டுக்குள் பாண்டிய படையெடுப்பை தடுத்து குறுக்கே வந்து நுழைகிறான். அப்புறம் காடவர்களுடைய தலைவர் காடவராயன் கோப்பெருஞ்சிங்கன் அவனை கோசல ராணுவம் மீட்குது. வடக்கிலிருந்து கக்காத்தியர்கள் சோழர்கள் மீது படையெடுத்து வர்றாங்க. நிறைய ஒருவர் மீது ஒருவர் படையெடுப்பும் குழப்பங்களும் ஒரு 200 ஆண்டு காலம் இப்படியே கழிந்து போயிடுச்சு. 1199 1262 வரைக்கும் கணபதி என்கிறவருடைய தலைமையில் கக்காத்திய அரசு நீண்ட காலம் ஆட்சி புரிந்தது. மார்க்கோ போலோ மொட்டுப்பள்ளிக்கு அந்த நேரம் வர்றார். அதுதான் அந்த அரசாங்கத்தினுடைய ஒரு துறைமுக நகரம். அப்ப கணபதியினுடைய வாரிசா ருத்ரம்பா என்ற அம்மையார் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். அப்புறம்தான் உங்களுக்கு வரங்கள் அவங்களுடைய தலைநகரத்தையும் மாலிகாபூர் கொள்ளையடிக்கிறான். மாலிகாபூர் போன பிறகு இந்த கில்ஜி ஆட்சியாளர்கள் வர்றாங்க. இந்த ஆட்சியாளர்கள் இந்த நாயக்கருங்கிறவங்க ராணுவ தளபதிகள். அது போன்ற ஒரு நாயக்கர்களை திரட்டி அவர்களை கொண்டு இந்த ஆட்சியை நடத்துவது, அவங்களுக்கு ஏரியா வைஸா பாதுகாக்கிறதுக்காக பகுதி பிரிச்சு கொடுக்கப்பட்டுச்சு. கடைசியா துக்ளக்குகள் டெல்லியினுடைய 3ஆம் சுல்தான் அரசு உலு கான் என்பவருடைய தலைமையில் அவங்க படையெடுத்து வந்து இதையும் வீழ்ச்சி அடைய செய்கிறாங்க. இந்த டெல்லி சுல்தான் அரசு என்பதனுடைய நுழைவு என்பது 14ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் கில்ஜிகளிலிருந்து ஆரம்பிக்குது. 1307 1310 வரைக்கும் மாலிகாபூருடைய இந்த படையெடுப்பு தெற்கில் கக்காத்தியர்கள், போசலர்கள், பாண்டியர்கள், சோழர்கள் எல்லோரையுமே அடக்கி ஆண்டுடுச்சு. அதெல்லாம் பெரும்பாலும் படையெடுப்பு நாடு குடிக்கிறத காட்டிலும் வெறும் கொள்ளையடிச்சுட்டு போறதுதான். வேட்டை மாதிரி வந்து கோயில்களை கொள்ளையடிப்பது, செல்வங்களை கொள்ளையடிப்பது, அப்படியே போயிடுறான். முகமது பின் துக்ளக் என்று பிற்காலத்தில் பெயர் பெற்றவன் தான் உலு கான். அவன் வந்து இந்த பகுதிகளை சிறிது காலம் ஆட்சி செய்கிறான். பாண்டியர்களுடைய தலைநகரமான மதுரை துக்ளக்கினுடைய ஆக்கிரமிப்பிற்குள் வருகிறது. அவருடைய ஆளுநராக இருந்த ஜலாலுதீன் ஹசன் ஷா அவர் வந்து தன்னை சுயேட்சையை அறிவித்துக் கொள்றார். துக்ளக்களுக்கு நான் அடங்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் சுதந்திரமான சுல்தானா மாறுறார். ஆனா எது வரைக்கும் என்றால் விஜயநகரம் வந்து சேர்ற வரைக்கும் 1370 வாக்குல விஜயநகர ஆட்சி மதுரைக்கு வரும்போது அவங்களை கீழ்ப்படுத்திடுறாங்க. இந்த விஜயநகர ஆட்சியாக அது தொடருது. அப்போ மொத்தத்தில் 1 பாண்டியர்கள், 2 போசலர்கள், அப்புறம் இந்த காடவராயர்கள் போன்ற சோழர்களின் கீழ் குறுநில மன்னர்களாக இருந்தவர்கள், அப்புறம் மாலிகாபூர், அப்புறம் சுல்தான்கள், அப்புறம் துக்ளக்குகள், இவ்வளவு ஆட்சிகளையும் மதுரை அந்த குறுகிய காலத்திற்கு சந்திக்குது. கடைசியா அது எல்லாம் 1370 விஜயநகர சாம்ராஜ்யம் வருகிற வரைக்கும் நீடிக்கிறது. இந்த செய்திகள் நமக்கு அந்த அரசியல் செய்திகளை பொறுத்த வரைக்கும் போதும். இங்க என்ன நமக்கு முக்கியமா நம்ம கவலைப்பட வேண்டியது, கவனிக்க வேண்டியதுன்னா, கிட்டத்தட்ட 200 ஆண்டு காலம் 13ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்திலிருந்து 14ஆம் நூற்றாண்டின் இறுதி வரைக்கும் தென்னிந்தியா என்பது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அடுத்தடுத்து போர்கள், அரசற்ற ஒரு ஒழுங்கற்ற ஒரு நிலை, இந்த பகுதி சிதைந்தது. இதெல்லாம் நடக்கும்போது ஏற்கனவே ஒரு நிலை பெற்ற இருந்த ஒரு சமூக அமைப்பு, சோழர் காலத்தில் இருந்த ஒரு சமூக ஒழுங்கு,
அந்த 12ஆம் நூற்றாண்டிலிருந்து அது தொடங்கியது. நம்ம அதனுடைய பல கூறுகளை ஏற்கனவே பார்த்தோம். அதாவது தனியார் நில உடைமை, பிரம்மதேயங்கள் வழியாக பிராமணர்களுடைய ஆதிக்கம், வெள்ளாண்களுடைய தனி உடைமை, அப்புறம் கோயில்களுக்கு இறையிலி நிலங்கள் வழங்கப்படுவது, சாதிவாரியான பிரிவினைகளுடைய தொடக்கம், இது எல்லாமே இப்ப இந்த 200 ஆண்டுகளில் நிலை பெற்று நீடிக்குது. புதிய வடிவம் எடுக்குது, நிலை பெற்று நீடிக்குது. அந்த 200 ஆண்டு காலத்திய மாற்றத்தை பற்றி நொபோரு சொல்லுகிற போது எப்படி சொல்றாருன்னா, புதிய ஜாதிகளின் பிறப்பு, ஊர் கடந்த சமூகம் கடந்த அமைப்புகளின் தோற்றம் என்று அவர் சொல்றார். அந்தந்த ஊருக்கான அமைப்பு இல்லாம ஊரை கடந்து சுப்ரா லோக்கலான அமைப்புகள் வருகின்றன, புதிய ஜாதிகள் பிறக்கின்றன. இதற்கு அடையாளமாக, இதற்கு ஆதாரமாக கல்வெட்டுகளில் காணப்படுகிற சில புதிய சொற்களை நமக்கு அறிமுகம் செய்கிறார். அதுதான் நமக்கு முக்கியமானது. அதுல ஒரு சொல் சித்திரமேழி பெரிய நாடு. சித்திரமேழி பெரிய நாடு, அப்புறம் 79 நாடு, அப்புறம் பெரிய விஷயம் 18 விஷயம், 500வர், வலங்கை இடங்கை. இதெல்லாம் இதுவரைக்கும் நாம் பார்க்காத சொற்கள் கல்வெட்டுகள் மூலமாக இந்த காலத்தை குறிப்பதற்காக பயன்படுகின்றன. இந்த சித்திரமேழி பெரிய நாடு என்ற இந்த சொற்கோவை பல அறிஞர்களை ஈர்த்த ஒன்று. என்ன ரொம்ப அழகா இருக்கு சொல்றதுக்கே. மேழி என்றால் ஏர், ஏர் அல்லது ஏர் கலப்பை. இந்த ஏர் கலப்பையை சித்திரமேழி என்று சொன்னால் அழகான ஏர்களப்பை என்று பொருள். மேழி என்பது ஒரு அழகிய பெயர், அழகிய, அது சித்திரமேழினா அழகிய ஏர். சில விழாக்கள் சொல்றாங்க சங்க காலத்திலேயே இந்த மேழியை வைத்து, பொன்னேர் கூட்டுதலாம் இந்த மேழியை வைத்து வரக்கூடியது. பெரிய நாடுன்னு சொன்னா ஏற்கனவே நாம சோழர் காலத்திய ஆட்சி பிரிவுகளை பற்றி பார்த்தோம். மண்டலங்கள், வளநாடுகள், நாடுகள், ஊர்கள் என்று பிரிக்கப்பட்டிருந்துச்சு. இதுல புதுசா இதை கொண்டு வர்றாங்க. எதை கொண்டு வர்றாங்கன்னா பெரிய நாடு. நாடுகள்லயே இது பெரிய நாடுன்னா நம்ம கண்ட்ரின்னு அர்த்தத்துல இல்லை. கிராமப்புறத்துல அது ஒரு தாலுக்கா அல்லது ஒரு வட்டம் என்பது போல. இது பற்றி சுப்பிரமணிய ஐயர் போன்ற அறிஞர்கள் தனியா ஆய்வு செய்திருக்கிறார். சித்திரமேழி பெரிய நாடு என்றால் a big நாடு of beautiful flow, அழகிய ஏர்கள் நிறைந்த பெரிய நாடு என்று பொருள். அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்பது ஒரு நாட்டை குறிக்கும். அது சமஸ்கிருதத்துல 500வர் என்று ஒரு சொல் இருக்கு. அது 18 விஜயத்திற்கு முன்னால சேர்த்து சொல்றாங்க. வலங்கைனா வலதுகை, இடங்கைனா இடதுகை. இதெல்லாம் பல்வேறு சமுதாயங்களுடைய சபை கூடல்களுக்கான பேரா பயன்படுது. வலங்கை ஜாதினா அது ஒரு வகையான ஜாதிகள், இடங்கைனா அது இன்னொரு வகையான ஜாதிகள். அது ஏன் என்னங்கிறது இன்னமும் ஒரு பெரிய விவாதத்துக்குரியதா இருக்கு. நமக்கு இதுல தெரிஞ்ச வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த சித்திரமேழி பெரிய நாடு என்பது உழவர்களை கொண்ட ஒரு நிறுவனம். அவர்கள் காலப்போக்கில் ஆளுமுகப்பாக உயர்ந்தார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை பட்டன்ஸ்டெயின் என்ற அந்த அறிஞர் குறிப்பிடுறார். மார்க்ஸோட கூட அவரையும் அடிக்கடி சொல்லுவார் பட்டன்ஸ்டெயினுடைய ஆய்வுகளை பற்றி. அது ஒரு புதிய ஆளுமுகப்பாக வளர்ந்துச்சு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறாங்க. ஆனா இந்த விளக்கத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை நம்ம புதிதாக எழுந்த சமூக உறவுகளோடு இணைத்து பார்த்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். இந்த விளக்கம் ஏற்புடையதல்ல. 12ஆம் 13ஆம் நூற்றாண்டுகளில் நாடு, அவற்றுக்கான சபைகள் வடார்காடு, தென்னார்காடு, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் பல்வேறு மலைவாழ் பழங்குடிகளாலும் நிறுவப்பட்ட அமைப்புகள் என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதோடு இணைத்து இதை பார்க்கணும்.
அந்த மாதிரி பார்க்கும்போது இதையும் ஊர் கடந்த சமூக வகுப்புகள் கடந்த அமைப்புகளின் தோற்றத்தையும் இணைத்து பார்த்தால் இந்த சித்திரமேழி பெரிய நாடு போன்றவற்றினுடைய வளர்ச்சியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். 13ஆம் நூற்றாண்டினுடைய ஒரு சமூக மாற்றத்தை குறிக்கிற ஒரு சொல் இது. முதலாவதாக நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, நாம் இந்த கல்வெட்டுகள் சிலவற்றை எப்படி அமைந்திருக்கு, எதை குறிக்கிறதுக்கு அமைந்திருக்குங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்றார். அந்த முன்னாள் மலைவாழ் பழங்குடிகள் தோற்றுவித்த இது போன்ற அமைப்புகள். திருக்கோட்டியூர் கல்வெட்டுன்னு ஒரு கல்வெட்டு இருக்கு. அது 76 நாட்டு 18 பூமி சித்திரமேழி விண்ணகர் என்று சொல்லப்படுகிற ஒரு விஷ்ணு கோயிலை குறிப்பிடுகிறது. அந்த கோயிலுக்கு நீண்ட காலம் முன்பே உங்களுக்கு கொடையாக தரப்பட்ட அந்த நிலத்தின் பெயரால் அது அழைக்கப்படுது. நெல்லூர் கல்வெட்டு ஒன்றும் இந்த பெரிய விஷயம் என்பதை குறிப்பிடுகிறது. ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்திலையும் இது போன்ற சித்திரமேழி விண்ணகர், விண்ணகர்ங்கிறது விஷ்ணுவோட கோயில், அதை பற்றிய குறிப்பு இருக்கு. அதற்கு ஒவ்வொரு கிராமமும் அந்த பகுதியில் இருக்கிற கிராமங்கள் கோயிலுக்கு கொடை தர்றாங்க. அப்ப பிராமணர்கள், படை வீரர்கள் ஆகியோருடைய கிராமங்கள் இப்படி கொடை தர வேண்டியதில்லை என்று விலக்களிக்கப்படுகிறது. பிராமணர்களும் படையில் இருக்கக்கூடியவர்களும் அவர்களுடைய ஊர்கள் இந்த கோயிலுக்கு தர வேண்டிய கொடையை தர வேண்டியதில்லை. அந்த சித்திரமேழி வேளாண் அப்படிங்கிறவர் தான் இந்த ஆவணத்தை எழுதுறார். இந்த வேளாண்னு சொல்றதுல இருந்தே நமக்கு என்ன தெரியும்னா, அவர் வேளாளர், பிராமணர் அல்லாதவர். அதாவது இந்த கோயில் கொடையை பிராமணர்கள் தர வேண்டியதில்லை, படைக்கு செல்கிறவர்கள் தர வேண்டியதில்லை, மற்றவர்கள் தரணும். இந்த பூமி விஷயம் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே பொருளுடைய சொற்கள் தான். இந்த பெரிய 78 18ன்னு சொல்றதுக்கெல்லாம் ஒரு தனி அர்த்தம் கிடையாது. நம்ம 8000 சமணர்கள்னு சொல்லும் போது 1 2 3 8000 அர்த்தத்தில் இல்லாம பெருந்தொகை என்று குறிக்கிற மாதிரி இந்த பெரிய நாடு என்று சொல்வது, அப்புறம் 18 நாடுன்னு சொல்றது, இதெல்லாம் ஒரு அதிக எண்ணிக்கையை குறிக்கிறது. 78 நாடுன்னு சொல்றது துல்லியமா எண்ணி சொன்னதா அர்த்தம் கிடையாது, சொல்ற முறை அது. அப்படி இது போன்ற நாடு அமைப்புகளை வெள்ளான் ஊர்களைச் சேர்ந்த அந்த வெள்ளாளர்கள் முயற்சி எடுத்து அமைத்திருக்கிறாங்க, கோயிலை மையமாக வைத்து. அதே போல மணி கிராமம், 500வர், இதெல்லாமும் அவங்க உருவாக்கின அமைப்புகள். சித்திரமேழி பெரிய நாட்டார், 500வர் ஆகியவற்றை புகழ்ந்து எழுதப்பட்ட பாடல்களில் ஒரே மாதிரியான தன்மை இருக்கு. 10ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் இந்த 500வர் தொடங்குகிறது. 11ஆம் நூற்றாண்டில் தான் இந்த சித்திரமேழி பெரிய நாடு தொடங்குகிறது. ஆகவே சித்திரமேழி பெரிய நாட்டார் என்பது 500வரை பார்த்து அதே போல அமைக்கப்பட்டது என்று கராஷிமா சொல்றாரு நமக்கு. அதே போலதான் இந்த வலங்கை இடங்கை என்ற அந்த பெயர்கள், அது இன்னும் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. வாலிகண்டபுரம் கல்வெட்டில் 98 இடங்கை சமுதாயங்கள், அவங்களுக்கு கலலை ஜாதி, அதுல பிராமணர்கள், ஆரியர்கள், நாட்டாமைகள், இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, மலையமான்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வாணிய நகரம், முந்தி கூட நம்ம அதை வன்னியன்னு படிச்சிட்டோம், அது வாணிய நகரம், வாணியர்ங்கிற அந்த பொருள் இருக்கு. அப்படி ஒரு இடங்கை ஜாதிகள் 98. அது என்ன தரிய 98ங்கிற எண்ணிக்கை எப்படின்னு தெரியல. எண்ணிக்கை அதிகமா இருக்கும்போது பொதுவாக இதுல ஒரு 98, அதுல ஒரு 98 என்று சொல்வதா அர்த்தம். அப்ப இந்த 2 ஜாதிகளுமே சோழ இராணுவத்தினுடைய படைப்பிரிவுகளுக்கு பெயர்களா இருந்திருக்கு. வலங்கை படை, இலங்கை படை. ஒருவேளை
போருக்கு அணிவகுக்கும் போது வலது பக்கம் அவங்க இடது பக்கம் போனாங்களா நமக்கு தெரியாது. ஆனா 12ஆம் நூற்றாண்டிலையும் அதற்கு பிறகும் ஏதோ காரணத்தினால் பல்வேறு ஜாதி சமூகங்களுடைய கூட்டத்தை குறிக்கக்கூடிய சொற்களாக இது மாறிடுச்சு. கைவினைஞர்கள், வணிகர்கள், சாகுபடியாளர்கள், மலைவாழ் மக்கள், இவங்களுக்கெல்லாம் தான். பிராமணர்களும் வெள்ளாளர்களும் இந்த அமைப்புகளில் இருந்து நீக்கப்படவில்லை என்பது அதே நேரத்துல வலங்கை அல்லது இடங்கை என்ற முறையில் பெரும்பாலும் கீழ் சமூக பிரிவுகள் தான். இதுல பிராமணர்கள், வெள்ளாளர்கள் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா அவர்களுக்கான ஒரு பிரிவுகள் அல்ல இடங்கை வலங்கை சாதிகள் என்பதை. அப்ப இன்னொரு சில அறிஞர்கள் என்ன கருதுறாங்கன்னா, விவசாயிகள் வலங்கை பிரிவுல இருந்தாங்க, கைவினைஞர்கள் இடங்கை பிரிவுல இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சான்றுகளை வைத்து பார்க்கும்போது அப்படி உறுதியா சொல்ல முடியல. சில நேரத்துல இவர்கள் அந்த பக்கமும் இருந்திருக்காங்க, அவங்க இந்த பக்கமும் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த கைவினைஞர்கள்ங்கிறவங்களே நிலத்தில் இழந்து வேளாளர்களா இருந்து அதனால கைவினைஞர்களா மாறுறவர்களா வரலாம், அல்லது கைவினைஞர்களுக்கு நிலம் கிடைப்பதன் மூலம் அவர்கள் உழவர்களாகவும் மாறலாம். அதனால அப்படி உறுதியாக நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே கொரமாண்டல் ட்ரேட் இன் மெடிவல் இந்தியாங்கிற புத்தகத்துல பட்டன் ஸ்டெயின் இந்த சித்திரமேழி பெரிய நாட்டார் போன்ற அமைப்புகளை பற்றி விரிவா எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட 20 கல்வெட்டுகள் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. எல்லாம் முக்கியமா என்ன தெரியுதுன்னா, சோழர் ஆட்சியினுடைய உச்சகட்டத்தில் இதெல்லாம் இல்லை. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் காலத்துக்கு பிறகுதான் சோழர் ஆட்சியினுடைய தேய்ந்த பிற்பகுதியில தான் இதெல்லாமே முன்னுக்கு வருது. அதே போல மலைவாழ் மக்கள்ல சுதிர்மான்கள் என்று ஒரு பழங்குடி மக்கள், அவர்கள் அந்த பேர்லயே அஞ்சு நாடு என்று அவர்கள் குறிக்கப்படுறாங்க. இந்த ஊட்டத்தூர் கல்வெட்டுல அவங்களுடைய பெயர் குறிக்கப்படுது. அவங்க இடங்கை சாதிகளை சேர்ந்தவர்களாக தங்களை காட்டிக் கொண்டார்கள். அவங்க நம்பிட்டாங்க அந்த வேத குடியிலிருந்து, யாகம் வளர்க்கிற குடியிலிருந்து தாங்கள் பிறந்தவர்கள். அவங்களுக்கு இடங்கை வகுப்பு என்பது கஷ்யபர் ஒதுக்குனது அப்படின்லாம் கருதுறாங்க. நிறைய நம்பிக்கைகளோட கலந்து இதெல்லாம் வருது. அப்ப அதே போல சோழர் படையினுடைய வில் ஏந்தக்கூடிய பிரிவினர், வில் அம்பு ஏந்தக்கூடிய பிரிவினர், இப்படி ஒவ்வொரு பிரிவா சொல்றாங்க. அது நமக்கு ஒன்றும் அதிக முக்கியத்துவம் இல்லை. இவங்க எல்லாம் இந்த 2 பிரிவுலையும் இடம்பெற்றார்கள். அப்போ இந்த காடவராயர்கள் இப்படி ஒரு இனக்குழுவை சேர்ந்தவர்களா இருந்தாங்க. வலங்கை இடங்கை அமைப்புகள் கூடி ஒரு கைவினைஞர்கள், வணிகர்கள், சாகுபடியாளர்கள், குத்தகையாளர்கள், மலைவாழ் பழங்குடிகள் எல்லாம் சேர்ந்து தங்கள் வலிமையை கூட்டிக் கொள்றாங்க. வெவ்வேறு தொழிற்குழுக்கள் அல்லது ஜாதிகளுக்கு இடையிலான அந்த வலிமையை தான் இந்த சித்திரமேழி பெரிய நாடு என்ற அந்த பெயரும், ஐநூற்றுவர் என்ற பெயரும் அந்த கூட்டத்தை குறிக்கிறது. சித்திரமேழி பெரிய நாடு என்பது விவசாயிகளை கொண்டது, ஐநூற்றுவர் என்பது வணிகர்களை கொண்டது. இப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற முரண்பாட்டுக்கு வணிகத்தினுடைய வளர்ச்சிக்கும் மேலாண்மைக்குமான முரண்பாடு வெளிப்படுவதாக இருக்கலாம். அப்படி அவங்க கூடுகிற அந்த பெரிய கூட்டம் தான் பெருநிறவை என்று பெயர். அப்படி ஒரு கூட்டத்தை அவங்க கூட்டுறாங்க. இது போன்ற ஒரு சமூக நிலைமைகளை இந்த கல்வெட்டுகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இதுல பழங்குடிகளா இருந்தவங்க எல்லாம் இதுல கலக்குறாங்க. சமூகத்தில் பல்வேறு பிரிவுகள் இந்த பிரிவுகளுக்கு உள்ளே வர்றாங்க. இது எந்தெந்த பகுதிகளில் நடக்குதுங்கிறத பூரா எடுத்து காட்டுறார். அப்படி வரும்போது 12, 13ஆம் நூற்றாண்டுகளில் வணிகர்கள், கைவினைஞர்களுடைய முக்கியத்துவம் அதிகரித்தது. நமக்கு ஆரம்ப காலத்துல, சங்க காலத்துல வணிகத்துக்கு இருந்த முக்கியத்துவம் இருந்துச்சு. ஆனா இப்ப இடைக்காலத்தில் அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ அவர்களுடைய முக்கியத்துவம் அதிகரிக்கிறது. ஏற்கனவே அவர்கள் பிராமணர்கள், வெள்ளாளர்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலக்கிழார்களால் ஒடுக்கப்பட்டவர்களா இருந்தவங்க
இப்போது தங்களுக்குள் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்றாங்க, தங்களை பாதுகாத்துக் கொள்றது. ஒரு பக்கம் வணிகர்களாகவும் இன்னொரு பக்கம் சிறு உழவர்களாகவும் ஏற்படுத்திக் கொள்றாங்க. அதிலேருந்து வரக்கூடியதுதான் இந்த புதிய பிரிவுகள் என்று அவர் சொல்றார். இது என்னன்னா, இந்த இவர்களுக்கு நிலத்தை பிராமணர்களுக்கு கொடுக்கிறது என்பது தென்னிந்தியாவில் நமக்கு இந்த சோழர் காலத்தில் தான் ரொம்ப விரிவாக பிரம்மதேயங்கள், சதுர்வேதி மங்கலங்கள் பரவின என்று நாம் பார்த்தோம். ஆனா அது தொடங்கிறது என்பது சதவாகனர்கள் காலத்தில் தொடங்கியதா சொல்றாங்க. அதுக்கான செப்பேடுகள் இருக்குது. அப்ப இது போன்ற கொடுப்பதை மறுக்கக்கூடாது, எதிர்க்கக்கூடாது. அப்படி எதிர்த்தால் அதற்கு தண்டனை உண்டு. தானோ மற்றவர்களோ பிராமணருக்கு கொடுத்த நிலத்தை எடுத்துக்கொண்டாலோ பறித்து கொண்டாலோ 1000 10,000 பசுமாடுகளை கொலை செய்த குற்றத்துக்கு அது நிகரானது. ஒரு பசுமாட்டை கொல்வது என்றால் அது ஒரு சின்ன குற்றம். ஆனால் இத்தனை பசுமாடுகளை கொல்வதாக இருந்தால் அது மகாபாதகம் என்று மனுஸ்மிருதியில் எழுதி வச்சிருக்கிறாங்க. பிராமணர்களுக்கு நிலம் கொடுப்பதை எதிர்க்கக்கூடாது, அதை திரும்ப எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது வடநாட்டிலிருந்து வரக்கூடிய பழக்கம். இது வடநாட்டுல அப்படிதான் அந்த பழக்கத்தை அவங்க வைத்திருந்தாங்க. இப்ப இங்கேயும் அதெல்லாம் கல்வெட்டுகள் இடம்பெற செய்யறாங்க. ஏன்னா அவங்க பிராமணர்கள் கொடுக்கிற நிலத்தை எதிர்க்கக்கூடாது, அதை திருப்பி எடுக்கக்கூடாது. சோழர்கள் காலத்திய இந்த நிலமானிய கல்வெட்டுகள் ஒரு சிலவற்றில் சாதாரண மக்கள் தரக்கூடிய கொடைகள் பதிவு செய்யப்பட்டது. அப்படி கொடை எடுப்பதற்கு இடையூறு செய்தால் அவர் கங்கைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில் இருக்கிற இந்த நிலத்தில் கங்கை கரையில் ஒரு பசுவை கொன்ற பாவத்தை செய்தவராக கருதப்படுவார் அவர். அப்படிதான் சோழர் காலத்திலும் இருந்தது. இது எல்லாமே பார்ப்பனியத்தினுடைய நியாயப்படுத்துவதற்கு, பார்ப்பனியர் தீங்கு செய்வதை எதிர்த்து அச்சுறுத்துவதற்காக சோழர் காலத்திலும் நிலவி வந்த ஒரு பழக்கம். பழைய வடநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த நம்பிக்கைகள் சோழர் காலத்திலும் கல்வெட்டுகளாக பதித்து வைக்கப்பட்டன. ஆனா 13ஆம் நூற்றாண்டுல புது வகையான தண்டனைகள் கொண்டு வந்தாங்க. அது வலிகண்டபுரம் கல்வெட்டுல இருக்கு. இராணுவ தலைவர்கள், படைத்தலைவர்களா இருந்தவங்க 4 கிராமங்களுக்கு அவங்க கொடை கொடுப்பதை கெடுத்து விட்டால் அவர் என்ன பண்றாருன்னா, இதுல ஜாதி தெரிய வர்றதுதான். குதிரைகளுக்கு புல் வெட்டுகிற புலையருக்கு கொடுக்கிற கொடையாக அது மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தண்டனை கொடுக்கிறாங்க. புலையருக்கு கொடுப்பது என்ற ஒரு இதை வெளிகண்டபுரம் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இன்னும் பல கல்வெட்டுகள் இதுக்கு ஆதாரமா நிறைய குறிப்பிடுறாங்க. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் பிரச்சனைகள், நவீன காலத்துக்கு முன்பு எழுந்த அந்த பிரச்சனைகளை பற்றியும் சில குறிப்புகள் இருக்கு. தமிழ்நாட்டில் அக்காலத்தில் பெண்களுடைய அடையாளங்கள், பங்கு படிகள் பற்றி தமிழ் கல்வெட்டுகள் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. அதுல என்ன தெரியுதுன்னா, 14ஆம் நூற்றாண்டில் அதிகமா அவர்கள் வெளியில் தெரியாமல் இருந்தார்கள். அதுக்கு ஒரு காரணம் என்பது உறுதியா சொல்ல முடியல. ஆனா அவர்கள் சமூக வாழ்க்கையில் உங்களுடைய பங்கு குறைந்து போக தொடங்கி இருந்தது பிராமணியம் வளர்ந்து சென்ற போது என்பதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கராஷிமா நம்புற 3 செய்திகளில் கவனம் செலுத்த வேணுங்கிறாரு. 18ஆம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்குமான தமிழ் கல்வெட்டுகளை ஆராய்ந்த போது தமிழ்நாட்டில் பெண்களுடைய நிலை எப்படி குறுகி வந்தது என்பதை காட்டுவதாக இருக்கிறது. இரண்டாவதாக, தென்னிந்தியாவில் இந்த காலத்தில் தான் ஜாதி அமைப்பு இறுக்கம் பெற்று தொடங்குகிறது அப்படின்னு சொல்றார். இப்ப சாதி சமூகங்களை கடந்த அமைப்புகள் பல்வேறு பெயர்களில்
உருவாகின்றன. எடுத்துக்காட்டாக செங்கமா கல்வெட்டில் பிற்காலத்தில் ஜாதிகளாக உருப்பெற்ற அந்த அமைப்புகள் தான் இந்த ஊர் கடந்த சமூகம் கடந்த பெயர்களாக இடம்பெறுகின்றன அப்படின்னு சொல்றாரு. இப்ப இருக்கிற இதே பொருள்ல ஜாதி கையாளப்பட்டதோ இல்லையோ, ஆனா ஜாதிங்கிற சொல் பயன்படுத்த தொடங்கிறாங்க. அரசியலில் நிலைத்தன்மையற்ற ஒரு காலத்தில் ஜாதி அமைக்கப்பட்டது என்று ஆர்பி இண்டன்கிற ஒரு அதிகாரி கருத்து சொல்றார். ஆனா அவர் எடுத்துக்கொண்ட பகுதி வங்காளத்தில் நடந்த மாற்றங்களை வைத்து அதை சொல்றார். ஆந்திரத்திலும் கூட இந்த சாதி போன்ற குழுக்களை குறிப்பிடுகிற விதம் என்பது தெலுங்கு கல்வெட்டுகளில் இடம்பெற்றிருக்கு. அங்கேயே அது ஜாதியின் தான் பேர. பிராமணியத்திற்கு இந்த ஜாதி கட்டமைப்பு அதிலிருந்து எழக்கூடிய ஒரு அறைகூவல், அதுவும் இந்த காலத்தில் வெளிப்படுகிறது. பிராமணர்கள் தொடர்பான ஒரு பகைமை ரத்னகிரி கல்வெட்டில் எடுத்து காட்டப்படுது. அதுக்கு முக்கியமா வெள்ளாளர்களுக்கும் அவர்களுக்குமான முரண்பாடுதான் காரணமா இருக்கு. அவங்க சில நேரங்கள்ல பிராமணர்களுடைய ஆதிக்கத்தையும் அதை நியாயப்படுத்துவதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஒரு சில வரிகள் தள்ளுபடி செய்யப்படுது. இந்த வரிகளுக்கு படிக்காவல்னு பேரு. படி என்பது நாடு என்ற சொல்லை போன்ற ஒன்று. அது காவல்னா நாட்டை பாதுகாக்கிறதுக்கான வரி. இந்த படிக்காவல் என்பதை ஒரு பகுதியை பாதுகாப்பதற்கான வரி என்று பொருள் கொள்ளலாம். இந்த படிக்காவலை நீக்க வேண்டும் என்று கேட்கிறாங்க. இவங்களுக்கு பிராமணர்களுக்கு எப்பயுமே வரி போடுறது கிடையாது. ஆனா இப்ப இந்த படிக்காவலை கொடுக்கணும் அவங்கன்னு சொல்லி வேளாளர்கள் வற்புறுத்த தொடங்குறாங்க. அது போன்ற இந்த படிக்காவல் பற்றிய கல்வெட்டு குறிப்புகளை 1100 1251 வரைக்கும் பட்டியலிட்டு காட்டுறாரு நம்ம கராஷிமா. ஆட்சியினுடைய தொடக்க காலத்தில் சோழ மன்னரிடமிருந்து அனுமதி பெற்று இந்த ஊர் தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தங்கள் பாரம்பரிய பகுதியிலிருந்து வரி வசூல் செய்தார்கள். ஏன்னா அவங்கதான் மன்னருக்கு வரி வசூல் செய்து கொடுக்க வேண்டியவர்கள். அதுக்கு புதிய புதிய வரிகள்லாம் இந்த காலத்தில் வருது. தறி இறை, நம்ம போன கூட பார்த்தோம். தறி நெசவு செய்யறவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய தறி நிறை, தறி இறை, தறி இறை. அப்புறம் தட்டார் பட்டம், தட்டார்னா நம்ம இந்த ஆசாரிங்க அவங்கள்ட்ட வாங்கக்கூடிய வரி. அப்புறம் கடை தெரு, செக்கு செக்காட்டுறதுக்கான வரி. அப்புறம் கமுகு நந்தவனம், இது ஒரு வகை வரி. பெரும்படிக்காவல், அது உட்பட மொத்தத்துல படிக்காவல். இந்த புதிய வரிகள் எல்லாம் பிறப்பிக்கப்படுது. இந்த காடவர்கள், மலையமான்கள், சம்புவர்கள், அதாவது சம்புவராயர்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த காலம் வலிமை மிகுந்த ஒரு காலமா மாறுனுச்சு. ஏன்னா மைய ஆட்சியினுடைய பிடிப்பு தளரும் போது இவர்கள் இதெல்லாம் பெருமளவில் வசூலிக்க தொடங்குறாங்க. 13ஆம் நூற்றாண்டினுடைய கல்வெட்டிலிருந்து இந்த படிக்காவல் என்பது ஒன்றும் சிறிய தொகை இல்லை, அது ஒரு பெரிய வரி. குறிப்பா பழங்குடி தலைவர்கள் தங்களுடைய அரசியல் அதிகாரத்தை வலுப்படுத்திக் கொள்வதற்கு இந்த வரியை பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதற்காக அவர்கள் அரசரோடு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். அதை அவங்க நிறைவேற்றினாங்க. சோழ ஆட்சி கால கல்வெட்டுகளில் இந்த உண்மைகள் எல்லாம் தெரிய வருது. 12ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த மலை தலைவர்களும் புன்சை நிலத்தலைவர்களும் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, யாரோட ஆதிக்கம் என்பதற்கு. 12ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் 10க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளும் 13ஆம் நூற்றாண்டினுடைய முதல் பாதியைச் சேர்ந்த கல்வெட்டுகளும் இந்த ஒப்பந்தங்களை எல்லாம் கல்வெட்டுல குறிச்சிருக்கிறார். யார் எவ்வளவு வரி வாங்கலாம், யாருக்கு வாங்குற அதிகாரம், உரிமை, அதுல வரக்கூடிய போட்டிகள், சண்டைகள், இது எல்லாமே கல்வெட்டுகளாக அந்த பீரியட்ல குறிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அந்த பழங்குடி குடும்பங்களுக்குள்ளேயே அதுல வரக்கூடிய மோதல்கள், மொத்தத்தில் சோழர் ஆட்சியினுடைய கட்டுக்கோப்பு சிதைவதற்கு இது எல்லாமே காரணமா இருந்துச்சு. கட்டுக்கோப்பு சிதைந்ததை பயன்படுத்தி கொண்டுதான் அவர்கள் பண்ணாங்க. என்னுடைய ஒரு உச்சகட்டம் தான் 3ஆம் ராஜராஜனையே கொஞ்ச காலத்திற்கு ஒரு காடவராயர் சிறையில் அடைத்து விட்டார்.
என்கிற அளவுக்கு அது உச்சம் போனுச்சு. மன்னரை சிறையில் அடைக்கிறது என்பது அப்ப நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு செய்தி. இப்படி கொண்டு போய் அவரை அடைச்சு வச்சுட்டார் ஒரு காடவராயர் ஒருத்தர். இந்த செய்திகள் எல்லாமே அந்த 200 ஆண்டு காலத்தில் நிலவிய செய்திகள். இப்ப இந்த மொத்தத்தில் நாம் இதுல எல்லா தனித்தனி விவரங்கள் தெரிந்து கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஆர்வம் இருந்தா அந்த புத்தகத்தை நான் ஆங்கிலத்தில் இருக்க அனுப்புறேன். விருப்பப்பட்டவங்க படிச்சு பார்க்கலாம். நம்ம மொத்தத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த சோழர் காலம் முடிந்து வந்த அந்த 200 ஆண்டு காலம், விஜயநகர சாம்ராஜ்யம் தோற்றுவிக்கப்படுவதற்கு முந்தைய அந்த காலம் என்பது மிகப்பெரிய அளவில் குழப்பங்கள், மோதல்கள், கொள்ளை, திருட்டு, தீ வைப்பு எல்லாம் நடந்துச்சு. அதிகாரம் என்பது சில காலம் இஸ்லாமியர்கள் கையில இருந்துச்சு, சில காலம் பாண்டியர்கள் கையில இருந்துச்சு. அப்புறம் இந்த பல்வேறு பிரிவினரும் அப்ப எல்லோரும் நாட்டை பங்கு போட்டுக் கொள்றாங்க. அவங்களுக்குள்ள ஓயாம நடந்த ஒரு மோதலா நடந்துச்சு. இப்ப இதே காலத்தில் பிராமணியம் பிடிப்பு பெறுவதற்கு தோதாக இன்னொரு நிகழ்ச்சி போக்கு நடந்துச்சு. அதை மட்டும் நம்ம இதுல குறிப்பிட்டோம்னா போதும். ஒண்ணு என்னன்னா, மடங்கள். 2 சைவ சித்தாந்தம், 3 வீர சைவம். இந்த 3ஐ பற்றியும் இருக்கிற செய்திகளை நமக்கு முன்னால விவரிக்கிறாரு நபூரு. ஏற்கனவே இதெல்லாம் கேரளத்தில் சங்கரர் என்பது 8வது 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. அவங்கதான் அத்வைதாவை நிறுவனாங்க. 11 12ஆம் நூற்றாண்டுகள்ல தமிழ்நாட்டுல ராமானுஜர் வந்தாரு. அவர் வசிஷ்டாத்வைதம் என்ற மெய்யியல் பிரிவை அவர் நிறுவனாரு. 13 14ஆம் நூற்றாண்டுல மத்துவர் கர்நாடகத்தில் அவருடைய துவைதம், அதாவது சங்கரர் அத்வைதம், ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம், மத்துவர் துவைதம், இந்த 3 முக்கியமான மெய்யியல் பிரிவுகளை அவங்க தோற்றுவித்தாங்க. இதற்கான மெய்யியல் படைப்புகள், தத்துவ படைப்புகளை உருவாக்குனாங்க. இந்தியாவில் மத சிந்தனையினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு பங்களிப்பா இது எல்லாமே அமைஞ்சிச்சு. மத இயக்கங்களாகவும் அது மாறுனுச்சு. அப்ப இவங்க அந்த மத இயக்கங்களை முன்னெடுத்து செல்வதற்காக மடங்களை நிறுவினாங்க. இந்த மடங்களுக்கு இந்த சமூக அமைப்பிலும் அரசாட்சி முறையிலும் இருந்த பங்குகள், மடங்கள் அல்லது மடாலயங்கள், இவற்றுக்கு இந்த புதிய மத கருத்துக்களை வளர்ப்பதில் பெரும் பங்கு இருந்துச்சு. மத இயக்கங்களை முன்னெடுத்து சென்றது இந்த மடங்களின் தலைமை, அமைப்பு தலைமையை கொண்டு செய்யப்பட்டுச்சு. முதல்ல இந்த மட கல்வெட்டுகளுடைய அந்த காலவரிசை குறிப்பை வைத்துக் கொள்வது தமிழ்நாட்டில் இது என்ன பங்கு வச்சது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவியா இருக்குங்கிறார். அதுக்கு ஒரு அட்டவணை பட்டியல் கொடுத்திருக்கிறாரு. மடங்களை பற்றி தனியாவே ஒரு நூலும் எழுதியிருக்கிறார் அவர். இது பிற்காலத்தில் விஜயநகர காலம் 1450 1550 அந்த 100 ஆண்டு காலத்திலும் நடந்தவற்றை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப உதவியா இருக்கு. 11ஆம் நூற்றாண்டில் முதல் இது போன்ற மட அமைப்பு என்பதில் பல பார்ப்பன துறவிகள் சோழர் நாட்டிற்கு வடக்கிலிருந்து குவிந்தார்கள். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி 1ஆம் ராஜராஜனும் அவருடைய மகன் 1ஆம் ராஜேந்திர சோழனும் அவங்க இந்த இவர்களுக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. உங்களை எய்த்தெல்லாம் நிக்கல, உங்களுக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. அப்படி ஊக்கம் கொடுத்து அவர்களை, அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு ராஜகுருக்களாக மாறப்பட்டாங்க. அப்புறம் சுவாமி தேவர், இவங்களுக்கு எல்லாம் பேரு, இவங்களுக்கு மதம் சொல்லி கொடுக்கிறவங்களுக்கு பேரு ராஜகுரு, அப்புறம் சுவாமி தேவர், அப்புறம் ஆச்சாரியாக்கள். இந்த பல மடங்கள் சோழ நாட்டில் அப்போது நிறுவப்பட தொடங்கின.
விஜயநகர காலத்தில் அது மேலும் வளர்ச்சி பெற்றுச்சு. சாளுவ மன்னர்கள் ஒரு வீடு போன்ற ஒரு அமைப்பா மடத்தை உண்டாக்குனாங்க. இப்ப ராமானுஜ கூடம் என்று அவர்கள் அமைத்தாங்க. அப்ப இந்த மட கல்வெட்டுகள் அதிகரித்ததற்கான விளக்கம் நமக்கு 12, 13ஆம் நூற்றாண்டுகளில் தான் அது அதிகரிக்கும். நீங்க 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டிலேயே அத்வைதம் வந்துச்சு. அப்புறம் அடுத்து ராமானுஜர் வந்தாரு, மத்துவர் வந்தாருன்னா கூட இந்த மடங்கள் பெருமளவில் அதிகரித்தது என்பது 12, 13ஆம் நூற்றாண்டுகள். அதாவது என்ன அர்த்தம்னா சோழர் ஆட்சியினுடைய இறுதி காலத்துல. அதுக்கு இந்த மடம் என்னென்ன வேலைகள் செஞ்சது என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த மடத்தில் மன்னர்கள், குலத்தலைவர்கள், குறுநில மன்னர்கள் சேர்க்கப்பட்டாங்க. பல்வேறு நடவடிக்கைகளும் அதில் எடுத்து காட்டப்பட்டது. முதலாம் குலோத்துங்க சோழன் மடப்புறம் அப்படின்னா இறையிலி நிலம் இந்த மடத்துக்குன்னு ஒதுக்குறான். ஏற்கனவே பார்ப்பனர்களுக்கும் கோயிலுக்கும் ஒதுக்குன மாதிரி நிலம், பணம் இதெல்லாம் ஒதுக்கி கொடுப்பாங்க. குலோத்துங்க சோழன் மடத்தில் அவனுடைய அந்த ஏற்பாடு பண்ண மடத்துல ஒவ்வொரு நாளும் 50 பக்தர்களுக்கு உணவளிக்கப்பட்டது. அவங்களுக்கு அதே போல துறவிகளுக்கும் உணவளிக்கப்பட்டது. அதுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கிறாங்க இந்த மடங்கள்ல. பூஜை, அப்புறம் ஓதுதல், அப்புறம் படிப்பார், அப்புறம் வச்சிட்டு, இப்படி பல்வேறு பேர்கள்ல இந்த செலவு அரசு செய்யுது. அப்புறம் தேவாரம் ஓதுவதற்கான திருப்பாட்டியங்கள், அது போன்ற ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுதான் இந்த மடங்கள் செய்து கொண்டிருந்த வேலை. இது அந்த சமூகத்தை அவங்க கோணத்தில் ஒழுங்குபடுத்திக் கொள்வதில் ரொம்ப உதவியா இருந்துச்சு அவங்களுக்கு. அதான் இவங்க அந்த வேலையை செஞ்சாங்க. 950ஆம் ஆண்டில் மொத்தமே மடங்களை பற்றி இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகள் 5 தான். அதாவது சோழர் ஆட்சியினுடைய தொடக்க பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 1250 145 கல்வெட்டுகள் ஆயிடுது. பிறகு விஜயநகர சாம்ராஜ்யம் வரும்போது பாத்தீங்கன்னா மென்மேலும் இது அதிகரிக்கும். மொத்தத்தில் 465 கல்வெட்டுகளில் இந்த மடங்களை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன என்று எடுத்துக்காட்டுறாங்க. 7ஆம் நூற்றாண்டுக்கும் 10ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் மடங்களின் பெருக்கத்திற்கும் பக்தி இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்குமான தொடர்பு வெளிப்படுகிறது. 13ஆம் நூற்றாண்டில் பல மடங்கள் இந்த அப்பர், சுந்தரர், சம்பந்தர் ஆகியோருடைய புகழ்பெற்ற பக்தி துறவிகள் அவங்களுடைய பெயரில் அமைக்கப்பட்டது. ஒரு பெரிய புராணம் வெளியிடப்பட்டது என்பதும் திருமுறை தொகுக்கப்பட்டது என்பதும் 12ஆம் நூற்றாண்டில் தான் நடந்துச்சு. அப்ப இந்த மட கல்வெட்டுகள் இந்த நூற்றாண்டுகளில் தொடங்கியதற்கும் பக்தி இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக எடுத்துக்காட்டார். பக்தி இயக்கத்திற்கு இந்த சமூகத்தை கட்டுவதில் என்ன பங்கு வச்சு ஒண்ணு மட்டும் தான் தெளிவுபடுத்திடணும். என்ன தெளிவுபடுத்தணும்னா, இப்ப தமிழ்நாட்டுல ஒரு கருத்து பேசப்படும். பக்தி இயக்கமே பிராமணியத்துக்கு எதிராக, வைதிகத்துக்கு எதிராக தொடங்கப்பட்டது மாதிரியும், பக்தி இயக்கம் தமிழர்களுக்கானது ஆனா வைதிகம் அப்படி இல்லை அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. உண்மை என்னன்னா, பக்தி இயக்கம் என்பதும் ஏதோ ஒரு வகையில் வைதிகத்தை தமிழ்படுத்தியதா தான் இருந்துச்சு என்பதுதான் இப்ப இவங்களுடைய கருத்துக்கள்லாம் நமக்கு பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. அவங்களுக்குள்ள போட்டிகள் இருக்கலாம், ஒண்ணுக்கு ஒண்ணு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் பக்தி இயக்கத்துக்கும் இதுலதான் ஒரு பங்கு இருந்துச்சு. பிராமணியத்தை நியாயப்படுத்துவதில் தான் பங்கு இருந்துச்சு. 13ஆம் நூற்றாண்டில் மெய்கண்டர் என்ற ஒரு வெள்ளாள துறவி, அவர் தமிழ்ல சிவஞான போதம் வெளியிடுறார். அது சைவ சித்தாந்த கொள்கையினுடைய ஒரு நூல். அதுல இருந்தா உங்களுக்கு சைவ சித்தாந்தம் என்பது ஒரு தனி கருத்தாக பரப்பப்படுது. சமஸ்கிருதத்துல இருக்கிற சைவ சித்தாந்தத்துக்கு வேற, இது தமிழ்ல வேறையா இருக்கு, அவ்வளவுதான். வைணவத்தை பொறுத்தவரை
ராமானுஜருடைய படைப்புகளில் அது எல்லாமே ஊர்மயப்படுத்தப்பட்டது, தமிழ்மயப்படுத்தப்பட்டது. அவர் இந்த பக்தி வழிபாட்டையும் வேதாந்த கொள்கையையும் இணைக்க பார்த்தார். அவர் அந்த முறையில் பார்க்கும்போது வடகலை தென்கலை என்ற பிரிவுகள் ஏற்படுவதற்கு காரணமா இருந்தார். வடகலை என்பது சமஸ்கிருதத்துக்கும், தென்கலை என்பது தமிழுக்கும் வழிபாட்டிலும் அதனுடைய மத மொழியிலும் வேறுபடுத்துவதாக இருந்துச்சு. அப்ப இப்படி நிறைய உண்மைகளை அந்த பக்தி இயக்கம் என்பதும் அந்த காலத்தில் ஏற்படுத்தினுச்சு. எல்லாமே விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு முன்னோடியாக நிலவிய ஒரு காலம். சோழர் காலத்துக்கு கடைசியிலும் சோழர் காலத்தினுடைய முடிவுக்கு பிறகும் நடந்த நிகழ்ச்சிகள் இது எல்லாமே. இப்ப இதிலிருந்து நம்ம என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, இந்த எல்லாம் இணைந்த ஒரு கிழாரிய சமூக அமைப்பு, ஒரு பிராமிய கோட்பாடுகள் அமைந்த ஒரு கிழாரிய சமூக அமைப்பு. அது மேலும் வளர்ந்து சென்றது, முழுமையை நோக்கி முன்னேறி சென்றது. அதுதான் உங்களுக்கு இந்த எல்லாத்திலையும் சேர்ந்து கிடைச்சிருக்கு. இதுக்குள்ள சில குரல்கள், கழக குரல்கள் ஒலித்திருக்கும். ஆனா மொத்தத்தில் இந்த போக்கு என்பது சோழர் காலத்திய அந்த கிழாரிய அமைப்பையும் பிராமணிய கட்டமைப்பையும் உறுதி செய்வதாகத்தான் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்றோம். இப்ப இதிலிருந்து நாம் விஜயநகர காலத்திற்கு நாம் போகணும். நம்ம அடுத்த முறை அதை பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நம்ம நோக்கம் அவ்வளவுதான், சோழர் காலத்திய சமூக மாற்றங்களையும் அதனுடைய தொடர்ச்சியா விஜயநகர காலத்தில் நடந்துச்சுன்றதை தெரிந்து கொள்றதுதான். அதை அடுத்த பகுதியில நம்ம பார்ப்போம். இந்த தலைப்பை, அதாவது சோழர் காலத்துக்கு பின் தென்னகம், சோழர் கால முடிவுக்கு பின் தென்னகம். ஏன் தென்னகம்னு குறிப்பிட்டோம்னா, தமிழ்நாடு மட்டும் அல்ல, தமிழ்நாடு தான் முக்கியமாக. அதை தவிர கொஞ்சம் தெலுங்கு பகுதிகள், கன்னட பகுதிகள், கேரள பகுதிகள் உட்பட எல்லாமே அதுக்குள்ள வர்றதுனாலதான் நம்ம தென்னகம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கோம். ஆனா இதுக்கு மையமா இருந்தது, இந்த மாற்றத்தின் மையமாக இருந்தது தமிழ்நாடு தான். இன்னும் இதுல எதுவும் விடுபட்டு இருந்தாலும் நம்ம அடுத்த முறை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். விஜயநகர சாம்ராஜ்ய காலத்திய சமூக மாற்றங்கள் பற்றி அடுத்த பகுதியில் எடுத்து